தருத்த தமிழுக்கும் இனி பெற்றெடுத்த தாய்க்கும் என் முதல் வணக்கம். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா பயாலஜிக்கான இன்ட்ரடக்ஷன், நம்ம சேனலுக்கான இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஆக்சுவல் கண்டென்ட் ஆரம்பிக்க போகிறோம். கிளாஸ் 10ஓட ஃபஸ்ட்டு பயாலஜிக்கல் சாப்டரான யூனிட் 12 பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி பார்க்க போகிறோம். பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜியா? இது என்ன புதுசாக இருக்குது? 9th முடிச்சுட்டு இப்போ தான் நீங்கள் 10th வரீங்கன்னா இந்த வேர்டு இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. மேபி நீங்கள் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் சிலபஸ் யூஸ் பண்ணாமல் வேறு எதுவும் புக்ஸு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி நீங்கள் வந்து இந்த பிளான்ட் அனாட்டமி ஃபிசியாலஜிங்கிற வேர்டை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ அப்படி இல்லை, சமச்சீர் கல்வியிலேருந்து நாங்கள் வரோம், ஃபுல் சமச்சீரில் தான் எங்கள் ஸ்கூலில் இது பண்ணாங்கன்னா இது உங்களுக்கு புது வேர்டு அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, பிளான்ட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி சாப்டரோட இன்ட்ரடக்ஷனும் அதோட டிஷ்யூஸ் அண்ட் டிஷ்யூ டைப்ஸு, டிஷ்யூ கிளாசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பர்டிகுலராக பார்க்க போகிறோம். நம்மளோட இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே 10 மினிட்ஸ் தான் இருக்கும். 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் வந்து நிறைய இடத்துல கண்டென்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டென்ட்டும் ஸ்கிப் ஆயிரும், ட்ரிக் அண்ட் டிப்ஸும் ஸ்கிப் ஆயிரும். நீங்கள் அது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேரணுங்கிறது என்னோடய அல்டிமேட் எய்ம். நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்பாக அது எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிச்சிடுறேன். இப்போ இன்ட்ரடக்ஷன் போகணுன்னா ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி, இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். நீங்கள் 9th 10th 11th 12th எங்கே போனீங்கனாலும் இந்த கொஸ்டின் வந்து திருப்பி வரும். ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி யார்? பாட்னியில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி யாருன்னா நிமைக்ரூ. கண்ணை மூடிட்டு நீங்கள் நிமைக்ரூவை தான் தேடணும். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட் அனாட்டமி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசனாக இருந்தவர். அதனால இஸ் ப்ரௌட்லி நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி. இப்போ ஆல்ரெடி நான் பயாலஜிங்கிற வேர்டை நேற்று ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது போன வீடியோவில் ஸ்ப்ளிட் பண்ணி சொன்னேன். இப்போ நம்ம அனாட்டமிங்கிற வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஆனா ப்ளஸ் டாமி அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். க்ரீக் டேர்ம்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணோன்னா ஆனா ப்ளஸ் டெமின். ஆனாவோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா ஆஸ் அண்டர், அதாவது அப்சர்வேஷனுக்கு கீழே. டெமின் டு கட் பண்ணி நம்மளோட அப்சர்வேஷன் கீழே வச்சு படிக்கிறதுனால அந்த ஸ்டடிஸ் அனாட்டமின்னு பேர் வந்துச்சு. ஓகேவா? இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்னா பிளான்ட்டோட ஃபுல் வாட்டர் சிஸ்டம், அதாவது கண்டக்டிங் சிஸ்டம். வாட்டர் இங்கேருந்து மேலே போகிறதா, அதாவது ரூட்டில் இருந்து ஷூட்டுக்கு போகிறது, அங்கே ஸ்டொமேட்டாஸில் எப்படி சிந்தசிஸ் ஆகுது, ஸ்டொமேட்டாஸில் யார் சிந்தசிஸ் பண்ணுறா, அவங்க ஷேப் எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்க போகிறது தான் இந்த சாப்டர். அவங்களோட யூசஸ், ஃபிசியாலஜினா யூசஸ் பற்றி படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வர்றது செல்லிருந்து நம்ம பார்க்க போகிறோம். அனாட்டமியில் செல்லிருந்து பார்க்க போகிறோம். செல்னா என்ன? A basic structural and functional unit of all living organism. இப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசம்னு இருக்கான்னா அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். ஒரு 4-5 செல்ஸ் சேர்ந்து ஒரு குரூப் ஆனது தான் டிஷ்யூஸ். குரூப் ஆஃப் செல்ஸ் சிமிலர் ஆர் டிசிமிலர் இன் ஆர்ஜின்னா இப்போ ஸ்டார்ட் ஆகிற பேர்த்தில் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அது வந்து சிமிலராகவும் இருக்கலாம், நான் சிமிலராகவும் இருக்கலாம், டிசிமிலராகவும் இருக்கலாம். ஆனால் பர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன், ஒரு குரூப்பாக ஆகி அது ஒரு சிமிலர் ஃபங்க்ஷனை செஞ்சிச்சுன்னா அதுதான் டிஷ்யூ. இதில் மெயினான கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் செல்ஸ், டிஷ்யூ டெஃபினிஷனில் குரூப் ஆஃப் செல்ஸ், பர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன், இது ரெண்டும் தான் மெயினான கீவேர்ட்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஷ்யூஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ். டிஷ்யூஸ் வந்து ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸுங்கிறது அந்த பிளான்டிங் ஸ்டேஜில் இருந்து க்ரோ ஆகிறதுக்கு செல்ஸ் டிவைட் ஆகி, இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸில் இருக்க செல்ஸ் வந்து டிவைட் ஆகி அதுக்கான க்ரோத் ஃபேக்டராக இது இருக்கும். பெர்மனன்ட் டிஷ்யூஸுங்கிறது டிவைட் ஆகாத செல்ஸ், அதோட மெக்கானிக்கல் சப்போர்ட் இந்த மாதிரி ஒர்க்ஸுக்கெல்லாம் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு அடுத்து கொண்டு வர ஒரு கான்செப்ட் தான் டிஷ்யூ சிஸ்டம். இந்த டிஷ்யூ சிஸ்டமை ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணது சாக்ஸுங்கிற சயின்டிஸ்ட். இந்த சாக்ஸுங்கிற சயின்டிஸ்ட் 1875ல் ஃபஸ்ட்டு டிஷ்யூ சிஸ்டமை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாரு. அந்த என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தோன்னா டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். இங்கே டெர்மல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே டெர்மல் அப்படிங்கிற பார்த்தோம்னாலே லேயர், டெர்மல்னா லேயர். எப்பிங்கிற வார்த்தை அவுட் சைடுங்க இருக்கு, அவுட்டர் மோஸ்ட்டுங்கிறத குறிக்கும். அப்போ எபிடெர்மல்ங்கிறது அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா அந்த ஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்ணுற டிஷ்யூ சிஸ்டம் தான் டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். அடுத்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்ங்கிறது இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் விளையாட போகிறீங்கன்னா அதுக்கு என்ன, ஒரு பேஸுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கணும். அந்த கிரவுண்டில் பிட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளான்ட்டில் அதோட டிரான்ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கும், அதாவது அந்த ஒரு மீடியம் இருக்கும். அந்த மீடியம்லாம் இருக்கிறது பேர் தான் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். அடுத்து வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். இந்த வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலாருங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கலாம், இப்போ நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போக ஹைலி வாஸ்குலரைஸ்டு ஏரியான்னு படிப்பீங்க. அந்த ஹைலி வாஸ்குலரைஸ்டு ஏரியானா அங்கே நிறைய பிளட் வெசல்ஸ் வந்து சேர்றதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு பிளட்டு கிடையாது. அப்போ பிளான்ட்டுக்கு வாட்டர் அண்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வெசல்ஸ் இருக்கிறது தான் வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம். இப்போ இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். நான் ஆல்ரெடி சொன்னேன், கிரிக்கெட்டுக்கு வேணும் கிரவுண்டு, அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கும் வேணும் கிரவுண்டு. பிளான்ட்டுக்கு வந்து அந்த வாட்டர் கொண்டு போகலாம், ஒரு கிரவுண்ட் சிஸ்டம் வேணும். இந்த கிரவுண்ட் சிஸ்டமில் என்னென்ன கண்டென்ட்ஸ்னு பார்த்தோன்னா கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பித்து, பெரிசைக்கிள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் மட்டும் இப்போதைக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த லெசன்லேயே போக இந்த டீட்டெயில்ஸாக நீங்கள் டீட்டெயில்டாக படிப்பீங்க. இப்போ இதுக்கெல்லாம் ட்ரிக்கு கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி தான். நீங்கள் எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்னா ட்ரிக்கு தேடணும். ட்ரிக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் நான் ட்ரிக் தர பார்க்குறேன். சின்ன விஷயத்துலேருந்து பெரிய, இது சின்ன விஷயம் தானேண்ணா, இதுக்கு ஏன்னா ட்ரிக் கொடுத்துருக்கீங்க. சில பேருக்கு இதை கூட மறந்துடும், இது கூட மறந்துடும். ஏன்னா மறதிங்கிறது மனுஷங்களுக்கு காமனான விஷயம். அப்படி மறக்காமல் இருக்கிறதுக்கு ட்ரிக்காக ஞாபகம் வச்சுட்டோன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் ட்ரிக்காக அது ஞாபகம் இருக்கும். அப்புறம் போக உங்களுக்கு ஆக்சுவல் கண்டென்ட் தான் ஞாபகத்துக்கு வரும். ட்ரிக்கு வந்தோடனே ஆக்சுவல் கண்டென்ட் வந்துடும். நீங்கள் ட்ரிக்கை போய் ப்ராசஸ் பண்ணி அதில் என்னென்ன இருக்குன்னுலாம் பார்க்க தேவையில்லை. பார்த்தோன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி என்டர்ஸ் பீப்புள் வித் பெர்மனன்ட் ஐக்யூ. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒன்று சொல்லிட்டாங்க, பீப்புள் வந்து பெர்மனன்ட் ஐக்யூவோட இருந்தால் வந்து உள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்கட்டாங்க. C for cortex, E for endodermis, P for people, again P for pericycle. ஐக்யூக்கு எதுவும் கிடையாது. ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியான ட்ரிக்கு தான், ஞாபகம் வச்சுக்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கு வேணுமோ நோட் பண்ணிக்கோங்க, வேணாதவங்களும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். இந்த டெர்மல் டிஷ்யூ சிஸ்டமோட அந்த கண்டென்ட்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? கண்டென்ட்ஸ்னு பார்க்கையில் எபிடெர்மிஸ், ஸ்டொமேட்டா, எபிடெர்மல் அவுட்க்ரோட்ஸ், 3 தான்ப்பா. எபிடெர்மிஸ், ஓகேவா? எபிடெர்மிஸ், ஸ்டொமேட்டா, எபிடெர்மல் அவுட்க்ரோட்ஸ், இந்த 3 தான் வந்து இதோட கண்டென்ட்ஸ். இதில் எபிடெர்மிஸ் ஆல்ரெடி நான் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் சொல்லும்போதே நான் சொல்லிட்டேன், எபிடெர்மிஸ்னால் அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு மீனிங். ஸ்டொமேட்டாக்கு இப்போ வந்தோம்னா மைன்யூட் போர்ஸ். ஸ்டொமேட்டாலாம் கண்ணுக்கே தெரியாத சின்ன போர்ஸ்னால் தமிழில் துளைகள். அது லொக்கேட்டட் இன் எபிடெர்மிஸ் ஆஃப் ஸ்டெம் அண்ட் லீஃப். ஸ்டெம்லையும் லீஃப்லையும் இருக்க அவுட்டர் மோஸ்ட் லேயரில் லொக்கேட் ஆகிருக்க சின்ன துளைகள் பேர் தான் ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டாவோட வேலை என்ன? நமக்கு சின்ன கிளாஸஸ்லேருந்தே தெரியும். ஸ்டொமேட்டாவோட வேலை என்ன? டு ப்ரிப்பேர் ஃபுட் ஃபார் தி பிளான்ட். கியூட்டிக்கல், இது கூட இன்னொன்று இருக்கும், கியூட்டிக்கல்னு ஒன்று இருக்கும். இந்த கியூட்டிக்கலுங்கிறது எவாப்ரேஷன் செக் பண்ணுறதுக்காக இதுவும் எபிடெர்மிஸில் தான் லொக்கேட்டட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து எபிடெர்மல் அவுட்க்ரோட்ஸ்னு பார்த்தோன்னா ட்ரைகோம்ஸ் அண்ட் ரூட் ஹேர்ஸ்.
ட்ரைகோம்ஸ்ங்கிறது ஷூட்டில் இருக்க சின்ன சின்ன முடி மாதிரி சொனைன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக உங்களுக்கு இப்போ நீங்கள் துளசி செடியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம், இப்போ இதுதான் ஸ்டெம்முன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இல்லை சின்ன 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 சின்னதாக முடி மாதிரி ஒரு அவுட் க்ரோத்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் ட்ரைகோம்ஸ். ரூட் ஹேர்ஸுங்கிறது வேரை பிடுங்கி பார்த்தீங்கன்னா அந்த வேரில் சின்ன சின்னதாக ஹேர்ஸ் வரும். அது உங்களுக்கு தெரியும். ரூட் ஹேர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எபிடர்மிஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர். இப்போ நமக்கு அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஸ்கின்னோட ஒர்க் என்ன? உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை வந்து பாதுகாக்கிறது. அப்போ இதோட வேலை என்ன? இன்னர் டிஷ்யூஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. எபிடர்மிஸ் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்னர் டிஷ்யூஸ். ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்பிரேஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும். வாட்டர் வந்து லீவ்ஸ் வழியாக வெளியில் போகிறது தான் டிரான்ஸ்பிரேஷனுக்கு ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரூட்டர்ஸ் ஆப்வியஸ்லி ரூட்டர்ஸ் இல்லைன்னா நமக்கு என்ன நடக்காது? வாட்டர் வந்து பிளான்ட்டுக்கு கிடைக்காது. பிளான்ட்டுக்கு வாட்டர் கிடைக்கணும்னா என்ன முக்கியம்? ரூட்டர்ஸ் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் பிளான்ட்டுக்கு வந்து வாட்டர் கிடைக்கும். அப்போ இந்த மூணும் தான் அதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ். எபிடர்மிஸ் ப்ரொடெக்ட்ஸ் த இன்னர் டிஷ்யூஸ், அதுக்கடுத்து ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்பிரேஷன், அதுக்கடுத்து எபிடர்மல் அவுட்க்ரோத்ஸ் லைக் ரூட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டமில் அதே மாதிரி கண்டென்ட்ஸ் ரெண்டு கண்டென்ட்ஸ் தான், சைலம், ஃப்ளோயம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் சைலம் வாட்டர் அண்ட் மினரல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஃப்ளோயம்ஸ் ஃபுட் மெட்டீரியலை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டமை மூணாக பிரிக்கலாம்: ரேடியல், கான்ஜாயிண்ட், கான்சென்ட்ரிக். இன்னைக்கு இது போதும், இந்த 10 நிமிஷம் போதும். தினமும் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி ஆக்சுவலாக எனக்காக நீங்கள் ஒதுக்கலை, உங்களுக்காக ஒதுக்கி தினமும் ஒரு 10 நிமிஷம் என்னோட வீடியோ பார்த்து அதில் இருக்கிறத மட்டும் படிச்சிங்கனாலே உங்களை 10th எவ்வளோ அதிகமாக பயாலஜி, நான் பேசுகிறது பயாலஜி பற்றி, பயாலஜியில் எவ்வளோ அதிகமாக மார்க் உங்களை ஸ்கோர் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ அதிகமான மார்க் என்னால் ஸ்கோர் பண்ண வைக்க முடியும். ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், டெய்லி ஒரு 10 மினிட்ஸ். நான் வீடியோஸ் வந்து வீக்லி ட்வைஸ், அதாவது 3 days ஒன்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்கிறதுனால வீடியோ இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் இருக்கிற வரைக்கும் ஐ வில் கண்டினியூ திஸ். ஓகேவா? தேங்க்யூ. திரும்பி சந்திக்கலாம் நாளைக்கு. பாய்.